புதிய பூமி நண்பர்களே வணக்கம். நான் ராஜ்பாபு. இனி நம்ம பார்க்குற காணொலி பிதா மகன். என்னங்க விக்ரம சூர்யா நட்சப்படமா? இல்லை, இது பிதா மகன்றது மத்திய நிதியமைச்சர் தான் பிதா மகன். புது புது பெயர்லாம் எப்படி கண்டுபிடிச்சி சூட்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்க இருக்கிற பதவிக்கு மேலே அதையும் தாண்டி எதற்காக மத்திய நிதியமைச்சர் தான் பிதா மகன் சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்றதெல்லாம் சும்மா பிம்பிளி பிலாப்பி எதுங்க நிதி நிலவரத்தை குறித்து. அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சில பல அரசியல் காரணத்திற்காக புள்ளி விவர கணக்கெல்லாம் பாருங்க தெரியாம தப்பு தப்பா சொல்றாரு. சோ ரைட் வே, சரியான வழி, ரைட் அக்கவுண்ட், சரியான கணக்கு, இத ப்ராப்பரா யாரு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா மத்திய நிதியமைச்சர் பிதா மகன். பெயர்லாம் விதவிதமா புதுசு புதுசா நல்லா தான் சூட்டுறாங்க. ஆனா பாருங்க, இந்த மண்டைக்கு மேல இருக்கிற கொண்டைய அப்பப்ப மறந்துடுறாங்க பாத்தீங்களா? அப்படி அவங்க மறந்தாலும் பாருங்க, மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா போட்டு காட்டுறதுக்கு வெளியே இருந்து வேற யாரும் இங்கிருந்து வர வேண்டாம். இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஒன்னா நம்பர் ஒருத்தரே போதும். அது யாருன்ட்டு இந்த காணொலியில அவரே காட்டி கொடுத்துருக்காரு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், பிதா மகன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் தமிழ்நாட்டில் இருந்து வந்த நிதி எவ்வளவு, அதாவது பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா, பர்டிகுலர்லி பிஜேபி, அந்த கட்சி ஒன்றிய அரசில் ஆட்சி அமைத்த 2014 முதல் 2023 வரை தமிழ்நாட்டில் இருந்து வந்த ஒட்டுமொத்தமான நிதியோட அளவு எவ்வளவு, தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் கிடைக்கப்பட்ட நிதியை காட்டிலும் அவர்களுக்கு வழங்கிய கூடுதல் நிதி எவ்வளவு, மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய அரசு தான் அதிகப்படியான நிதியை வந்ததை காட்டிலும் எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு விவரத்தை பிரஸுக்கு முன்னாடி வாசிச்சாங்க. அப்படி அவங்க வாரி இறைத்து வாசித்த அந்த நிதி நிலவரத்தை குறித்த ஒரு காணொலி நேற்றைய தினம் ஆதாரபூர்வமாக பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலாம்னா வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறோம் பாருங்க. பிதா மகன் நிதியமைச்சர், என்னங்க இது காணொலி ஆரம்பத்திலிருந்தே பிதா மகன் சொல்லுகிறீங்க? யாருங்க சொன்னது அந்த அம்மாவை பிதா மகன் அப்படின்னு சொல்லி? நாங்க எங்க சொல்ல போறோம்? பிதா மகன் யாருங்க? மத்திய நிதியமைச்சர் தான் பாருங்க. இந்த நிதியை பொறுத்த வரைக்கும் ஹெட் பிதா மகன், அவங்க சொல்றதுதான் எண்டு. மத்திய நிதியமைச்சர் தான் பிதா மகன் இதுக்கு இந்த புள்ளி விவரங்களை, இந்த கணக்குகளை அவங்க தணிக்கை செய்யப்பட்டு அதைத்தான் அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள். ஆனால் அதை பொய் என்று சொல்றதுங்கிறது அது எப்படி அவருக்கு மனசு வந்து எனக்கு தெரியவில்லை. நம்முடைய எம்பி அவர்கள் ஏன் இப்படி சொல்கிறார்கள், அரசியலுக்காக சொல்கிறார்களா என்றுதான் நான் பார்க்கிறேன். 100% அவர்கள் சொல்றது உண்மை. இந்த தவளை தன்வாயால், நிறைய தவளை இருக்கு, அதனால பாருங்க தவளைன்னு ஒருமையில சொல்லக்கூடாது. இந்த தவளைகள் தங்கள் வாயால் தான் கெடும் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நாங்க தான் முழு சொந்தக்காரர்கள் அப்படின்ட்டு எப்பவுமே மீடியாவுக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தினே கிடுமா? ஏற்கனவே உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்தமான முதலைகளை தவளைகளை ஹோல்சேலா குத்தகைக்கு எடுத்து பாக்கெட்ல போட்டு கழுத்துல மாட்டின்னு போர்டை கழுத்துல மாட்டி சுத்தினுங்காது. என் பேர் அண்ணாமலை. இது போதாதுன்னு வலதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மீடியாவில் உட்கார்ந்து பேசுறவங்க யாராவது ஒருத்தராவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்த இந்த நிதி நிலவரத்தை குறித்து சொந்த சுய அறிவோட சிந்தித்து கால்குலேட் பண்ணி பேசுறாங்களா? அவங்க சொன்ன தமிழ்நாட்டுக்கு நாங்க வழங்கப்பட்ட நிதியான 6,96,666 கோடி அப்படின்னு சொன்ன ஃபிகரை தான் பாருங்க எல்லாருமே கழுத்துல மாட்டி சுத்தி நிற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட நிதி 6,96,666 கோடி, 6,96,666 மத்திய அரசாங்கம் வந்த டாக்ஸ் 6,24,000 கோடி. அதே மத்திய அரசாங்கம் அதை திருப்பி கொடுத்தது 6,97,000 கோடின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல எந்த விதமான பொய்யெல்லாம் கிடையாது. ஒண்ணு இப்படி சுத்துறது போதாதுன்னு சொல்லிட்டு உண்மையான நிதி நிலவரத்தை குறித்து மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்க. அப்படி தெரியப்படுத்தினா தானே யாரோட ஆட்சி வந்து நல்லது பண்றாங்க கெட்டது பண்றாங்க அப்படின்னு ஒரு உண்மை தெரியும். மக்களுக்கு சரியான தகவல் போய் சேர வேண்டும். மக்கள் அதை வைத்து தான் முடிவு எடுப்பார்கள், ஆட்சி நல்லதா கெட்டதாங்கிறது. தெரிவிப்பதற்காகத்தான் பிதா மகன் களத்தில் இறங்கினாங்க அப்படின்ற ஒரு உண்மையை வேற சொல்றாங்க. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்ட நிதியை குறித்த விவரத்தை சொன்ன அந்த நொடி முதல் பாருங்க, அவங்க சொன்ன அந்த கணக்கு தான் எல்லா மீடியாவில் ஃபிளாஷ் ஆயினுக்குது. தமிழ்நாட்டில் இருந்து அவங்க 2014 முதல் பெறப்பட்ட நிதியானது 6,23,713 கோடி. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வழங்கிய மொத்த நிதி 6,96,666 கோடி. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் பெறப்பட்ட நிதியை காட்டிலும் 72,953 கோடி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கூடுதலாகத்தான் கொடுத்திருக்கு. 70 கோடி ரூபாய் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவங்க கூட்டி கழிச்சு போட்ட அந்த தப்பான கால்குலேஷனை குறித்து நேற்றைய தினம் ரொம்ப தெளிவாக விவரமாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். சுருக்கமாக இருந்தாலும் சொல்லிடுறோம் பாருங்க. அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த டாக்ஸ்
டெவல்யூஷன் என்பது 2,88,627 கோடி. நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு 2,88,627 கோடி. கிராண்ட்ஸ் இன் எய்ட் அப்படின்னு தலைப்பில் கொடுக்கப்பட்ட 2,58,338 கோடி. கிராண்ட் என்ற கேட்டகரியில 2,58,338 கோடி வருது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு தலைப்பில் கொடுக்கப்பட்ட நீண்ட கால கடன் 6,412 கோடி. 6,412 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்றையும் கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா 5,53,377 கோடி தான் வருது. ஆனா நிதியமைச்சர் பிதாமகன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மாவோட கணக்கு 6,96,666 கோடி. ஸோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, பிதாமகன் மோடி அவர்கள் கால்குலேட்டர் போட்டு பார்க்கும்போது 6,96,666 கோடி வருது. மீதம் இடிக்கிற அந்த 1,43,289 கோடி எங்கேன்னா நேற்று தினம் பதிவிட்ட காணொலியில் கேட்டிருந்தோம். இப்போ இதே அக்கௌண்ட்டை, பொய்யான அக்கௌண்ட்டை 1,43,289 கோடி ரூபாய் அதிகப்படியாக வழங்கப்பட்டதாக கள்ளக்கணக்கு எழுதிய இந்த கணக்கை திமுக தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் சொல்லும் போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இவ்வளவு கோடியை சேர்த்து போட்டு சொன்னாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஐயோ, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொன்ன கணக்கு 30,000 கோடி, மகனும் மருமகனும் சேர்ந்து அடிச்ச கணக்கு. இப்போ பாருங்க, அவரை காட்டிலும் பல மடங்கு எக்ஸ்ட்ரா உயர்த்தி ஒரேடியா 1,43,289 கோடியை எக்ஸ்ட்ரா கொடுத்ததா சொல்றாரு. எங்கங்க போச்சு அந்த காசு? என்னங்க, திமுக குடும்பம் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு அளவே கிடையாதாங்க. வந்த கையோட 1,43,289 கோடியாங்க அடிப்பாங்க. கொடுத்தது 5,53,377 கோடி. ஆனா கொடுத்தோன்னு சொல்லப்படுற தொகை 6,90,666 கோடியாங்க. என்னங்க இது, இவ்வளவு கணக்கு வித்தியாசத்திலாங்க அடிப்பாங்க அப்படின்னு இந்நேரம் பொங்கி இருக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த இந்த கள்ள கணக்கை குறித்து யாரும் பொங்கல. என்னமா இது, இதை போல பட்ட பகல்ல இவ்வளவுதான் இந்த கணக்கு வருது, நீங்க என்னமா இவ்வளவு கொடுத்தான்னு சொல்றீங்களே சொல்லி யாருமே கேட்கல. அவங்க கொடுத்த அந்த டேட்டாவை கூட்டி கழிச்சு கூட பார்க்காம அப்படியே நியூஸ்ல போடுறாங்க. பொதுவாகவே பாருங்க, ஊருக்குள்ள ரொம்ப வருஷமா ஒரு கருத்து ஓடிட்டு இருக்கும். அவாள்கள் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அதி புத்திசாலி, நம்ம வாழ் கூட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் மூளை வலிமை அதிகமாகவே இருக்கும். அவாளெல்லாம் படிச்சவங்க ஓய், அவளோட அறிவுக்கு முன்பாக, குவாலிபிகேஷன் முன்பாக யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது ஓய். சார்வாள்களுக்கு இணையாக ஈடு கொடுத்து யாராலையுமே பேச முடியாது ஓய். அவளெல்லாம் பேச்சிலையும் வீச்சிலையும், அறிவு வீச்சிலையும் பேர் போனவங்க, கை தேர்ந்தவங்க, திறமையானவங்க அப்படின்னு ஒரு கருத்து பல வருடங்களாகவே ஊருக்குள்ள அவங்களாதான் பரப்ப விட்டாங்க. வலிமை பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி, ரொம்பவே ஜாஸ்தி. ஆக்சுவலி தே வெரி ஸ்மார்ட் கால்குலேஷன், பர்టిక్యులர்லி கால்குலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தி ஏத்தி சொன்னாங்க பாருங்க, ரொம்பவே ஜாஸ்தி. ஆக்சுவலி தே வெரி ஸ்மார்ட் கால்குலேஷன். அப்படி பார்க்கும்போது அதிகப்படியான மூளை வலிமை இருக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு தப்பான கால்குலேஷன் பண்ணியிருக்கோன்ட்டு நிதியமைச்சர் அம்மா உட்பட வலதுசாரி ஊடகமான சாணக்கியா இருக்கு இல்லைங்களா? என்னங்க ஏங்க, சாணக்கியா நியூஸும் சொல்லுங்க, அது நான் வலதுசாரி அப்படின்னு. வலதுசாரி தானே அது, வலதுசாரி ஊடகமாகத்தானே செயல்படுது சாணக்கியா. சில தினங்களுக்கு முன்பாக ஜிடிபியில தமிழ்நாட்டை முந்திய ஊபி, 2வது இடத்துல ஊபி வந்து தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளிச்சு அப்படின்னு ஒரு நியூஸை போட்டவர் தானே சாணக்கியா. அதிகாரப்பூர்வமாக திட்டவட்டமாக ஆர்பிஐ தரப்பே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது முற்றிலும் பொய்யான தவறான தகவல், அந்த மாதிரிலாம் ஒரு நியூஸ் எல்லாம் வரவே இல்லை. தமிழ்நாட்டெல்லாம் பின்னுக்கு ஊப்பி தள்ளவே இல்லை அப்படின்னு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை ஆர்பிஐ அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஆர்பிஐ அறிவித்த பிறகும் கூட இன்னைக்கும் பாருங்க, வலதுசாரி ஊடகமான சாணக்கியா சேனல்ல ஊபி தான் பாருங்க ஜிடிபியில் தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி முன்னாடி இருக்குன்ற நியூஸை போட்டுருக்காரு. அந்த வரிசையில் 1.5 டன் வெயிட் கொண்ட ஸ்ட்ராங்கான பிரெயின், மூளை வலிமை கொண்ட நம்ம வலதுசாரி ஊடகமான சாணக்கியா பாருங்க, நிதியமைச்சர் சொன்ன இந்த நிதி நிலவரத்தை குறித்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் போட்டு வச்சிருக்காரு. ஹெட்டிங்கே பாருங்க, பெற்றதை விட கொடுத்தது அதிகம். பார்த்தா அறிவுறு, பார்த்தா மாதிரியே பாருங்க, பெற்றதை விட கொடுத்தது அதிகம். ஏன் பெற்றதை விட கொடுத்தது அதிகம், பிதாமகன் நிதியமைச்சர் அறிவிப்பு அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை சேர்த்து போட்டுக்க வேண்டியதானே. ஏன்னா வலதுசாரி ஊடகம்னு முடிவானதுக்கு அப்புறம் உங்க வலதுசாரி சொல்ற கருத்தான பிதாமகனை சேர்த்து ஹெட்டிங்கில் அடிக்க வேண்டியதானே. அவங்க தான் அதே போல தப்பான கால்குலேஷன் பண்ணி இவ்வளவு கொடுத்துருக்கோன்னு ஒரு பொய்யை சொன்னாங்கன்னா கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாம ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு இல்லைங்களா. இந்த லட்சணத்துல பாருங்க, மற்ற ஊடகங்களை கேலியும் கிண்டலும் நக்கல் நையாண்டி பண்றாராமா மேடையில. யாருகிட்டவும் எங்கேயும் எந்த கட்சி கிட்டவும் பொட்டி வாங்காம காசு வாங்காம சுத்தமா தூய்மையா அக்மார்க்கு ஐஎஸ்ஐ முத்திரை பொருத்தப்பட்ட ஊடகம் நட்டினுங்கிற மாதிரி. பொட்டியும் வாங்கல, பெட்டியும் வாங்கல, துட்டும் வாங்கல, யார்கிட்டவும்
அப்போ எதுக்காக தப்பான கேல்குலேஷன் அடங்கிய டேட்டாவை அந்த அம்மா கொடுத்ததை அப்படியே ஃப்ளாஷ் நியூஸாக அடிச்சுனுக்கிறீங்க? தமிழ்நாட்டிலிருந்து அவங்க மொத்தமாக பெறப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த நிதியோட அளவும் சரி, அதற்கு மேற்கொண்டு நாங்கள் கொடுக்கப்பட்டதாக சொன்ன அந்த நிதியோட அளவும் சரி, ஒட்டு மொத்தமாகவே அவங்க கொடுத்தது எல்லாமே தப்பான புள்ளி விவரம், பொய்யான டேட்டா, தப்பான கேல்குலேஷன். தமிழ்நாட்டிற்கு நாங்கள் இவ்வளவு நிதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் 2014 2023 2024 கணக்கையும் சேர்த்துக்கிறாங்க அவங்க. 2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததுலேருந்து 2023-24 வரைக்கும் 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து நாங்க வாங்கிய நிதி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் பாருங்க, இந்த 6,23,713 கோடி அளவுன்னு சொல்லும்போது 2014 2023 நிதியாண்ட மட்டும் சேர்க்கிறாங்க. 22-23 அதாவது 23 மார்ச் 31 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ் மூலமா வந்தது. தமிழ்நாட்டிலேருந்து வந்த அமௌண்ட் 6,23,713.3 crores. நான் அமௌண்ட் கொடுத்தது எவ்வளவு சொன்னேங்க? 6,96,666 crores கொடுக்கப்பட்டிருக்கு. 6,23,713.3 டைரக்ட் டாக்ஸ் மூலமா மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. நாங்க கொடுத்த நிதி அளவுன்னு சொல்லும்போது 10 வருஷம் டேட்டாவை சேர்த்துக்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் 9 வருஷம் டேட்டாவை மட்டும் கொடுக்குறாங்க. 2014 மோடி ஐயா ஆட்சி வந்ததுலேருந்து 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு 22-23 அதாவது 23 மார்ச் 31 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து. அப்ப அந்த ஒரு வருஷம் நிதி டேட்டா எங்க போச்சுங்க? கோவிந்தா கோவிந்தா. ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டா இருந்ததுன்னா அந்த இடத்துல ப்ராப்பர் டேட்டா இருக்கும். ஆனா பாருங்க, இவங்க தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்த டேட்டா என்பது ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் கிடையாதுங்க. எங்க கட்சி வார் ரூம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி வேற யாரும் காட்டி கொடுக்க வேணாம். இருக்கவே இருக்காது ஆர்வ கோளாறு ஆழாக்குமலை. அவர் தான் பாருங்க நிதியமைச்சர் கையில் இருக்கிற ஸ்கிரிப்ட் எங்க கட்சியோட வார் ரூம் ரெடி பண்ணி கொடுத்த ஸ்கிரிப்ட் சொல்லி காட்டி கொடுத்துட்டாரு. தமிழகத்திலிருந்து வரியாக மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டது 6,23,713 கோடி ரூபாய். இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், நாம் கட்டியிருக்கக்கூடிய வரி இதெல்லாம் சேர்த்து 6,23,713 கோடி ரூபாய். மத்திய அரசு திரும்ப தமிழகத்திற்கு டாக்ஸ் டெவல்யூஷன், கிராண்ட் அண்ட் எய்டு, கொரோனா காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பணம் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டா 6,96,666 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு திரும்ப வந்திருக்கு. அதாவது கொடுத்ததை விட மத்திய அரசு அதிகமாக தமிழகத்திற்கு நம்முடைய வரி திரும்ப அதிகமாக கொடுத்திருக்கிறார். அந்த அம்மா படிச்சுக்கிற அதே புள்ளி விவரம் அடங்கிய டேட்டாவோட காப்பி இவர்கிட்டவும் இருக்கு. இவர்கிட்ட மட்டும் இல்ல, இவங்க கட்சி கிட்ட இருக்கிற எல்லா நபர்கள்கிட்டவும் இருக்குது. 6,23,000 கோடி ரூபாய் வரி கட்டுது மத்திய அரசு. திரும்ப நமக்கு 9 ஆண்டுகள்ல நமக்கு கொடுத்த பணம் 6,93,000 கோடி. எவ்வளவு வரி கொடுத்தோமோ அதை விட அதிகமா கடன் வந்திருக்கு. இதுல ஜிஎஸ்டி சேர்த்தலீங்க ஐயா, ஜிஎஸ்டி சேர்த்தாம சொல்லுங்க. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதோ இவங்க கட்சியோட வார் ரூம் நபர்கள் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படியே மொத்தமா பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் காப்பி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற கணக்கு வந்து உண்மையா பொய்யா, கரெக்டா இருக்கா, தெளிவா இருக்கா, எதையுமே தெரியாம இஷ்டத்துக்கு அப்படியே 6,96,666 கோடி. அழகுமலை உங்க கணக்கு என்னப்பா? 6,96,666 கோடி. பிதாமகன் நிதியம்மா உங்க கணக்கு என்னமா? 6,96,666 கோடி. ஜி உங்க கணக்கு என்னங்க? 6,96,666 கோடி. ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்க எழுப்பி கேட்டா கூட ஹலோ எந்திரிக்கீங்க, என்னங்க தமிழ்நாட்டில் இருந்து வந்த நிதி எவ்வளவுங்க? ஐயோ எத்தனை தடவை சொல்றது? 6,23,713 கோடி. நீங்க கொடுத்தது எவ்வளவுங்க? 6,96,666 கோடி. எவ்வளவுங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கீங்க? 72,953 கோடி. ஆழாக்குமலையில இருந்து இவங்க கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் இருந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்து நம்ம மோடிஜி வரைக்கும் நீங்க யாருக்கிட்ட போய் கேட்டாலும் ஒரே ஒரு கணக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம போயப்பே அதுதானப்பா. பட்ட பகல்ல ஓப்பனா பொது மேடையில் பிரஸுக்கு முன்னாடி 1,43,253 கோடி இடிக்கிற அளவுக்கு இந்த கணக்கை தமிழ்நாட்டிலே சொல்லும் போது அப்ப வட மாநிலங்கள் பக்கம் என்னமா சொல்லுவாங்க?
தமிழ்நாட்டிலேயே வந்து கொடுக்காத நிதி அளவை குறித்து நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம்னு சொல்லும்போது அப்போ மற்ற மாநிலங்களில் போய் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் எவ்வளோ நிதியை வாரி கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பொய்யை கட்டுவாங்க போயிட்டாங்க. ஆனால் பாருங்கள், அவங்க கட்ட அந்த பொய்க்கு பின்னாடி இருக்கிற அந்த வரியோட உண்மை, அவங்க நேரடி வரியை குறித்த விவரத்தை மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டாக்ஸில் வந்து பல வகைகள் இருக்குது. டைரக்ட் டாக்ஸ் நேரடி வரி, இன்டைரக்ட் மறைமுக வரி, வருமான வரி இன்கம் டாக்ஸ், கார்ப்பரேட் டாக்ஸ், இவை அனைத்தையும் தாண்டி ஜிஎஸ்டி, இப்படி ஏகப்பட்ட தலைப்புகள் கொண்ட வரிகள் இருந்தாலும் அவங்க சொன்ன அந்த விவரம் என்பது கார்ப்பரேட் டாக்ஸ் உள்ளிட்ட இன்கம் டாக்ஸ் நேரடி வரி வருவாயை குறித்து மட்டும். ஆனால் இன்டைரக்ட் டாக்ஸ் மறைமுக வரியை குறித்தோ அந்த ஜிஎஸ்டி நிலவரத்தை குறித்தோ அவங்க சரியான விவரத்தை கொடுக்கவே இல்லை. நேரடி வரியை குறித்த விவரத்தை கொடுத்ததும் பாருங்க பொய்யான தப்பான டேட்டா. அவங்க சொன்ன அந்த 3 தலைப்பில் முதல் தலைப்பான டாக்ஸ் டெவல்யூஷன் அமௌண்ட்டே தப்பு. 2,88,627 கோடிலாம் அவங்க கொடுக்கவே இல்லை. 2,46,962 கோடி தான் கொடுக்கப்பட்டதாக இவங்களோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட வெப்சைட்லேயே இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்க முதல் தலைப்பிலேயே பாருங்கள் 41,665 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு தான் சொல்லியிருக்காங்க. 2,88,627 கோடி கொடுத்தோம் சொல்லி ஒரிஜினலாக அவங்க வாங்கிய டாக்ஸில் இருந்து அவங்க எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா டாக்ஸ் டெவல்யூஷன் 2,46,962 கோடி, கிராண்ட்ஸ் இன் எய்டு 2,58,338 கோடி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற தலைப்புல 6,412 கோடி. இதை மொத்தமா நம்ம கூட்டி கழிச்சு பார்க்கும்போது 5,11,712 கோடி. அவங்க கொடுத்ததாக சொல்லப்பட்ட அந்த கள்ளக்கணக்கு அமௌண்ட் 6,96,666 கோடியில் இருந்து ஒரிஜினலாக வழங்கப்பட்ட இந்த அமௌண்ட் 5,11,712 கோடி நம்ம கழிச்சா மீதம் இருக்கும் தொகையை பாருங்க 1,84,954 கோடி. அந்த தொகை எங்கெங்க போச்சு? அப்போ பொய்யான கணக்கை காட்டி தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு இவ்வளோ வந்தது, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னு எழுதின கணக்கு பொய் தானுங்களே. அப்போ 1,84,954 கோடி பொய்யான கணக்கை காட்டி அந்த கணக்கு அடங்கிய தொகையை எந்த மாநிலத்துக்கு கொடுத்துருக்காங்க? அதை நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னு சேர்த்து சொன்ன அந்த 6,96,666 கோடி கூட விட்டுடுங்க. ஒரிஜினலாக தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ நிதி வந்தது 6,23,713 கோடி. அவங்க கொடுத்த மொத்த தொகையும் பாருங்க 5,11,712 கோடி. மிச்சமே பாருங்க 1,12,001 கோடி அவங்க கிட்ட இருக்குது. தமிழ்நாடு நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் டேட்டாவோட பேசுறாரு. இவங்க பிதாமகன் சொல்லக்கூடிய அந்த நிதி அமைச்சர் பேசும்போதாவது கோடி கோடி கோடின்னு கோடி கணக்கில் தான் பேசினுக்கிறாங்க. ஆனால் நிதி அமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசு அவர்கள் பேசும்போது சதவீதத்தின் அடிப்படையில் பேசுறாரு. ஒரு நிதி நிலவரத்தை குறித்து நம்ம பேசும்போது ஒரு நிதி அமைச்சர் சதவீதத்தின் அடிப்படையில் தான் புள்ளி விவரத்தை சொல்லணும். ஆனால் அந்தமா பாருங்க கோடி 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 சரி சொல்றாங்க இல்லைங்களா, கோடி கோடி கோடின்னு. ஏன் தப்பான கோடிகளை வாரி வழங்கியதாக பொய் கணக்கு கொடுக்குறாங்க? என்னங்க 72,953 கோடி ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்கப்பட்டதாக நீங்க பொய் சொல்றீங்க. நாங்க கொடுத்த நிதியில் இருந்தே பாருங்க 1,12,001 கோடி உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கு. ஏங்க தப்பான பொய்யான கணக்கெல்லாம் காட்டுறீங்க? அப்ப இந்த பொய்யான கணக்கு எழுதி இந்த 1,12,001 கோடி ரூபாய் எங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுக்கணும் இல்லைங்களா பெரிய பெரிய ஊடகங்கள். அப்ப கேட்காத வரைக்கும் கேப்பையிலேருந்து மோர் வடியுதுங்க, மாத்தி சொல்லுவோம். கேப்பையிலேருந்து மோர் வடியுது அப்படியே அவங்க சொன்னாங்கன்னா ஐயோ மோர் இல்லைங்க நல்லா பாருங்க கண்ணை தந்து, கேப்பையிலேருந்து நெய்யே வடியுதுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் சுத்தின்னு தான் இருப்பாங்க. தலை எழுத்து. நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கும் வேலையும் சொல்லுவீங்க, நீங்க இதுவும் சொல்லுவீங்க. அப்போ ஒரே ஒரு மாநிலத்தில் இருந்து மட்டுமே வந்த நிதியில் இருந்து 1,12,001 கோடி ரூபாயை குறைச்சி கணக்கு போட்டு காட்டுறாங்கன்னு சொல்லும்போது அப்போ நாடு முழுக்க இருக்கிற ஒட்டுமொத்தமான மாநிலத்தில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோட வர நிதியிலிருந்து எவ்வளவு எடுப்பாங்க, எடுத்து எந்த அளவுக்கு இவங்க கட்சி ஆட்சி பண்ற மாநிலங்களில் கொடுப்பாங்க அப்படின்றத கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு பாருங்க, சுத்தமா ஒழுங்கான கணக்கு வரும். நம்ம பொயப்பே அதுதானப்பா. இந்த சமயத்துல பாருங்க சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேசின ஃபுட்டேஜ் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது. நிர்மலா சீதாராமன் வந்து அமைச்சர் பேருக்கு தான் கையெழுத்து தான் போடுறா. அவனுக்கு எக்கனாமிக்ஸ் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் படித்தா வந்து அங்கே வந்து படிப்புலாம் கிடையாது, வேற மாதிரி கற்றுக் கொடுப்பா. தங்கம் தென்னரசு அவர்கள் அரசியல் பண்றாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அரசியல் செய்வது, பிரிவினையை தூண்டுவது, வன்ம வக்கரம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக பண்ணுறது இவங்க தான். இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை தான் பாருங்க ஒரு நிதி அமைச்சர் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நிதி அமைச்சர் படிக்கும்போது நிதியை குறித்து மட்டும்தானே பேசணும். அது என்ன அந்த இடத்துல பாருங்க பிரிவினையை தூண்டுவது. இது சொன்ன உடனே இந்த 6,23,000 கூட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மாத்திரமே போட்டாங்கன்னு ஒரு தப்பு அபிப்பிராயம் வரும்.
பட் தமிழ்நாட்டுல ஒரே கூடிய இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடிய அவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருந்தா கூட இங்க கட்டுறாங்க. அவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருந்தா கூட இங்க கட்டுறாங்க. இது எதுக்கு அவங்களுக்கு அந்த இடத்துல நிதியை குறித்து பேச வந்த அந்த இடத்துல எதுக்காக இவங்க பிரிவினை, வன்மம், வக்கரம், காழ்ப்புணர்ச்சி, அரசியல் எல்லாம் தூண்டணும்? இவங்க அவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருந்தா கூட இங்க கட்டுறாங்க. யாராவது கேட்டாங்களா? 6,23,713 கோடியில தமிழர்கள் கட்டின தொகை இவ்வளவு, ஹிந்தி பேசுறவங்க கட்டின தொகை இவ்வளவு, அவர்களை காட்டிலும் நாங்க தான் அதிகமாக கட்டியிருக்கோம், ஹிந்தி பேசுறவங்க குறைவா தான் கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு கம்மியா வேலை வாய்ப்பு கொடுங்கன்னு யாராவது சொன்னாங்களா? நம்ம பொயப்பே அதுதானப்பா. எதுக்காக நிதியை குறித்து பேச வந்த அந்த இடத்துல பிரிவினையை தூண்டுவதை போல இந்த அமௌண்ட்டுக்குள்ள கட்டின வரிக்குள்ள ஹிந்தி பேசுறவங்களும் கட்டினவங்க சேர்த்து இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஹிந்தி பேசுறவங்களா இருந்தா கூட இங்க கட்டுறாங்க. அப்ப நிதியை குறித்து பேச வந்த அந்த இடத்துல பிரிவினையை தூண்டுற அந்த உண்மையை இவங்களை காட்டி கொடுத்துச்சு. இப்போ இவங்க படிச்சுன்னு ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட் கிடையாது, ஒட்டு மொத்தமா இவங்க கட்சியோட வார் ரூம் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட். நம்ம பொயப்பே அதுதானப்பா. சூப்பர். ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அநியாயமான கணக்கை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.